ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கம். இப்பிரபஞ்சத்திற்கும் தாய் தந்தையருக்கும் என் அருமை குருநாதர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் போகிறோம். இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, புரட்டாசி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள். சரிங்களா? ஐப்பசி மாத பலன்கள் எத்தகைய சிறப்பை தரப்போகிறது 12 ராசிக்காரர்களுக்கும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாமுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. விருச்சகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா 12 ராசிகளில் ஒரு ராசியும் 3 நட்சத்திரத்தை கொண்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் போது இதில் துலாம் ராசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த துலாம் ராசி ஐப்பசி மாதத்தில் துலாம் ராசிக்கு என்ன விஷயம்? ஏன்னா எடுத்ததுமே நம்ம துலாமில் போயிட்டோம். ஏன்னா ஐப்பசி மாதத்தை துலா மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணியில் இருக்க சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு, இந்த மாதத்தில் துலாமில் சஞ்சரிக்க போகிறார். ஸோ துலாம்னு என்னதுங்க? தராசு. துலாமோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு. அவங்க எடை போடக்கூடியவர்கள், ஒரு நியாயமாக நடந்துக்கக்கூடிய பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் சொல்லலாம். துலாம் ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். 1க்கும் 8க்கும், ரிஷபத்துக்கும் அவர் தான். சரிங்களா? துலாமுக்கும் அவர் தான், ரிஷபத்துக்கும் அவர் தான். 1க்கும் 8க்கும் அதிபதி சுக்கிர பகவான். இப்போ சுக்கிர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியில் இருக்கிறார். சுக்கிர பகவான் கன்னியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த துலாம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம், ஸோ இந்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை, ஸோ அந்த விஷயங்களும் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் அடைமழைன்னு சொல்லுவாங்க. ஸோ பருவகாலம் மாற்றம் நிறைய ஏற்பட்டு நிறைய செல்வ செழிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதமாக ஐப்பசி நம்ம எல்லாருக்கும் விளங்க போகுது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க, இந்த காலகட்டத்தில் எந்த பகவான் வழிபடலாம், என்ன சிறப்பு? துலாம் மாதம்னாலே சொன்னீங்கன்னா அந்த துலாம் மாதத்திற்குரிய இடம் எது, எந்த கோவில் போகலாம்? பிரசித்தி பெற்ற கோவில்னா ஸ்ரீரங்கம். சரிங்களா? ஸ்ரீரங்கம்னாலே சுக்கிரன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரனோட ஆதிக்கம் மிக்க ஒரு ஸ்தலம் எதுனா ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் மாதத்தில் ஸ்ரீரங்கம் சயன கோல பெருமாள், சரிங்களா, சயன கோலத்தில் இருப்பார். அங்கே போய் பண்ணும்போது, அங்கே போய் பூஜிக்கும் போது என்ன நடக்கும்? செல்வ சௌபாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதம் திகழ்கிறதுன்னு சொல்லலாம். இந்த துலாம் மாதத்தில் என்னென்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், 12 ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான ராசி பலன்கள் நடக்க போகுது, என்ன சாதகமான பலன்கள், கடந்த மாதத்தில் என்ன விதமான பாதக பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்களோ அதுக்கு என்ன ஒரு பிராயச்சித்தம், ஒரு நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அப்படின்ற விஷயங்களில் இப்போ நம்ம போகலாம். கும்பராசி அன்பர்கள், ஐயா ஆன் பண்ணிட்டீங்களா? ரெட் கலர் லைட் தான் மேலே வருது, ரெட்டு தான் வருமா? கும்பராசி அன்பர்களுக்கு அடியேன் வணக்கங்கள். கும்பராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். மிகவும் அறிவு நுட்பமானவர்கள் சொல்லலாம். கலைத்திறன் அதிகமாக இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள்லாம் சொல்லலாம். அவங்ககிட்ட நீ எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அது ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு செய்வாங்க. செஞ்சு அதை ஒரு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் எந்த விஷயத்தை கேட்டாலும் அவங்ககிட்ட ஒரு அந்த அறிவு இருக்கும், அறிவு திறன் இருக்கும். எந்த நுட்பமான விஷயம் கேட்டிருந்தாலும் இல்லைன்னா அவங்ககிட்ட பதிலே வராது. எல்லாத்தையுமே அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா கும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளை பார்த்தீங்கன்னா கும்பம் தான், குடம் தான், ஒரு இருட்டான குடம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ள நிறைய புதையல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தாலே அவங்களுக்கு எப்படி சிறப்பான ஒரு விஷயங்கள், திருமணத்தின் போது மட்டும் ஒரு சிறிய தடங்கள் ஏற்பட்டிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓகே தான். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி சிறப்பாக இருக்க பொழுதா இல்லை சாதகமா பாதகமானு பார்த்துருவோம். கும்பராசி அன்பர்கள் அதிபதியான சனீஸ்வர பகவான் 2ல் இருக்காருங்க. ஸோ குடும்பத்தை அமைச்சிக்கணும், கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவோடு இருப்பாங்க. வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அவங்களுக்கு ஒரே தடையாகவே இருந்துட்டு இருக்கும் இத்தனை காலமாக. ஏன்னா வருமானம் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதுக்கான ஊதியம் கிடைக்கல, ஊதியம் லேட்டாக தான் கிடைக்குது அப்படின்ற விஷயத்துலேயே அவங்க ரொம்ப கவலையில் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அடுத்து கும்பராசி என்பது சனீஸ்வர பகவான் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக 2ல் இருந்து அவங்களோட 8ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. கும்பத்துக்கு 8ஆம் வீடான கன்னியை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு மறைமுக வருமானம், 2 தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, மறைமுக
நண்பர்கள், இந்த பழக்க வழக்கங்கள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். கும்பராசி அன்பர்கள் வாக்கு கொடுப்பதை அறவே தவிர்த்துடும். வாக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டீங்க, ஒரு பெரிய அழுத்தம் ஏற்படும். அடுத்தவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் ஒரு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களோட இஎன்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஷோல்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பெயின் இருந்துச்சுன்னா உடனே அதை செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதன் மூலியமாக சிறிய உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகனம் அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பராசி அன்பர்களுக்கு கடன் வாங்கி வீடு வண்டி வாகனம் அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு, இந்த மாதத்தில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இந்த மாதத்தில் ஏற்படும். பேங்க் லோன்ல சக்சஸ் ஆகும். சரிங்களா? கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாசத்தில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் அதிபதியான புத பகவான் 5க்கும் 8க்கும் அதிபதி. மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ உதவி செஞ்சீங்கன்னா மருத்துவ உதவியின் மூலமாக, மருத்துவரின் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவோம். 3க்கும் 10க்கும் அதிபதியான புதிய முயற்சிகளின் மூலமாக வேலை மாற்றம் ஏற்படும். புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போயிட்டு உங்களை டிபார்ட்மெண்ட் மாற்றிடுவாங்க, இல்லை வேலையில மாற்றிடுவாங்க. அதனால் கும்பராசி என்பவர்கள் இருக்கிற வேலையை அப்படியே செஞ்சீங்கன்னா நல்லபடியாக முடியும். இல்லை புதிய வேலையில் மாறக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி 6ல் உச்சமாகிறார். அப்போ என்ன விஷயம் நடக்க போகுது? வேலை செய்கிற இடத்துல இவருக்கு ஒரு டாப் பொசிஷன் கொடுத்து இவருக்கு ஒரு போனஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் அதிபதி 6ல் வராரு. அப்போ 2ஆம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தில். வேலை சார்ந்த விஷயத்தில் வெற்றி ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயம், தொழில் மாற்றம், 2வது ஒரு பிரான்ச், 3வது பிரான்ச் ஓபன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தொழில் செய்வர்களுக்கு ஏற்படும். வேறு இடம் மாற்றி தொழில் செய்வதற்கான அமைப்பு, ஒரு இடத்துல தொழில் செய்வார், அவர் வேறு இடத்துல மாற்றி தொழில் செய்வதற்கான ஒரு அமைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படும் சொல்லலாம். இல்லை 8ஆம் அதிபதியான புத பகவான் அவங்களுக்கு 9ல் இருக்கிறார். அப்போ பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சால்வ் ஆக போகுதுங்க. அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ, எதை பற்றிலாம் கவலைப்பட்டு இருந்தாரோ அது எல்லாமே அவருக்கு சால்வ் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே அவருக்கு சால்வ் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா சூரியன், 7ஆம் அதிபதி சூரியன் அவருக்கு 9ல் போய் அமர்றாரு. அப்போ என்னவா இருக்க போகுது? ஒரு அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய, வேலை செய்யக்கூடிய ஒரு வரன் அவங்களுக்கு திருமணத்திற்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அரசாங்கம் வேலை செய்யக்கூடிய அரசாங்க உதவிகள் இவருக்கு சக்சஸ்ஃபுல்லாக கிடைக்கும். அதாவது கவர்மெண்ட் கிட்ட ஒரு பெட்டிஷன்ஸ் வாட்டவர் ஏதாவது ஒரு ரிக்வஸ்ட் கேட்டார்னா அது உடனே இவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் திகழ்து. இதுக்கு என்ன பண்ணணும்னா தந்தையை கூட கூட்டிட்டு போகணும். கும்பராசி என்பவர் தந்தையுடன் செல்லும் பொழுது, தந்தை ஸ்தானத்தில் இருக்கவருடன் செல்லும் பொழுது அவருக்கு எல்லா விஷயமும் கை கூடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நண்பர்கள் எப்படி இருக்க போறாங்க? நண்பர்கள் மூலமாக கும்பராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருப்பாங்க. சரிங்களா? கும்பராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் குறைவாக இருக்கும்போது அவங்களோட, ஏன்னா அவங்க ஞானக்காரர்கள், ஞானத்தை வழங்கக்கூடியவர்கள் நிறைய பேர், யார் எப்படி எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதனால நண்பர்களை கொஞ்சம் குறைச்சிப்பாங்க, தேவையான மட்டும்தான் கையில் வச்சிருப்பாங்க. சரிங்களா? கும்பராசி பல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம். ஆல்ரெடி பல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும், இல்ல வயிறு உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேஷன்ஸ் இல்லைன்னா ஒரு விஷயங்கள் நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான விஷயத்தை அமையும். மெடிசன்ஸ், மருந்துகள் யாருக்காவது உதவி, மருத்துவ உதவிகள் யாருக்காவது நீங்க செய்யும் பொழுது, மருந்துகள் யாருக்காவது நீங்க டொனேஷன்ஸ் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க தீர்வு கிடைக்கும் சொல்லலாம். 6ல் இருக்க உச்சம் பெற்ற குரு பகவானால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். உச்சம் பெற்ற குரு பகவான் கண்டிப்பா செய்வார். வயிற்றில் ஒரு சிறிய அறுவை சிகிச்சை நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நெய் சார்ந்த விஷயங்கள், இனிப்பு சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை. கொழுப்பு சார்ந்த விஷயத்துல கண்டிப்பா அறவே கூடாது இந்த மாசத்துல. இல்லைன்னா வயிற்றுல ஒரு சின்ன ஒரு ஆபரேஷன்ஸ் கம்பல்சரி நடக்கும். இல்லை ஒரு கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால வெளி உணவுகளை அறவே தவிர்த்துருங்க. வெளி உணவுகளை எடுத்துக்கணும். காரமான பொருட்களை, உணவுகளை உட்கொள்ள வேண்டாம். மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும். இதுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸ் ஒன்று சொல்லிட்டுங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமா சொல்றேன். மெதுவடை சாப்பிட்டீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு மெதுவடை, உளுந்து வடை தானம் செய்யக்கூடாது. வீட்டில் சமைச்சு சாப்பிடுவதன் மூலமாக மிகப்பெரிய விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும் அப்படின்னு சொல்லலாம்.
இன்னும் பல விஷயங்களை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.